அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மகாலய அமாவாசையான இன்று ரிஷபராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும், குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்தவரை மகத்துவம் நிறைந்த மகாலயமாக அமைகிறது. அதாவது மகாலயம் என்பது என்ன என்று பார்க்கும்போது மறைந்த நமது முன்னோர்கள் மொத்தமாக ஒரு சேரக்கூடும் காலமே மகாலயபட்சம். அதாவது மறைந்த நமது முன்னோர்கள் 15 நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலங்களை மகாலயபட்சம் என்று கூறுகிறோம். புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை. அதற்கு முந்தைய பிரதமை ஆரம்பித்து 15 நாட்கள் முன்னோர்களை வழிபட பல்வேறு புண்ணிய பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு நாள் வழிபாட்டிற்கும் ஒரு பலன் உண்டு. முன்னோர்களின் ஆசியால் செல்வம், புத்திரபாக்கியம், பகையற்ற வாழ்க்கை, கல்வி, புகழ் ஆகியவை கிடைக்கும் என்கின்றன சாஸ்திரங்கள். இந்த 15 நாட்களும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்ய மாட்டார்கள். வீடுகளில் இந்த நாட்களில் முன்னோர் வழிபாடுகளை முடித்த பின்பே கோலமிடுதல், விளக்கேற்று போன்ற வழக்கமான கடமைகளை செய்வார்கள். இந்த 15 நாட்களும் உணவில் எளிமை வேண்டும். அசைவ உணவுகள் கூடாது. ஆடம்பர வாழ்க்கை தவிர்க்க வேண்டும். கிடைக்கும் நேரங்களில் இறை வழிபாடு, நாம ஜபம் செய்து வர வேண்டும். இந்த மகாலயத்தினால் என்ன சிறப்பு உண்டு என்று பார்க்கும்போது ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் பிதுர் உலகம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் நம்மை தேடி வந்து நம் வழிபாட்டினை ஏற்றுக்கொள்கிறார்கள். மகாலயபட்சமான 15 தினங்களும் கூட்டமாக அவர்கள் இங்கே வருவதால் மகாலய அமாவாசை சிறப்பு பெறுகிறது. முன்னோர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி வரும் அமாவாசை என்பதால் இது மகாலய அமாவாசை என்று சொல்லப்படுகிறது. நவராத்திரியின் துவக்கத்தை குறிக்கும் அமாவாசை தினம் மகாலய அமாவாசை. நம் வாழ்க்கையில் வழியாக வந்த அத்தனை தலைமுறை மக்களுக்கும் நம்முடைய நன்றியை வெளிப்படுத்தும் விசேஷமான நாளாக இந்த மகாலய அமாவாசை விளங்குகிறது. வரக்கூடிய 12 அமாவாசைகளுள் 3 அமாவாசை மிக முக்கியம். அதாவது மாத அமாவாசை குல முன்னோர்களுக்கான வழிபாடு என்றாலும் 3 அமாவாசை மிக முக்கியமானது. அந்த வகையில் உத்தராயண காலத்தில் துவக்கத்தில் வருவதை தை அமாவாசை, தட்சியானிய காலத்தில் துவக்கத்தில் வருவது ஆடி அமாவாசையும் மிக முக்கியமானது. அந்த அமாவாசையில் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்களும் செய்தவர்களும் தொடர்ந்து 15 நாட்கள் முன்னோர் வழிபாட்டை இயற்றுவதற்கானதுதான் இந்த மகாலயபட்சம். மறந்தவர்களுக்கு மகாலயம் என்றொரு வழக்கு உண்டு. ஏதோ ஒரு காரணத்தினால் முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய முடியாமல் போய்விட்டவர்களும் ஞாபக மறதியால் மறந்துவிட்டவர்களுக்கும் மகாலயபட்சத்தில் குழுவாக வரும் முன்னோர்களுக்கு நீரும் சோறும் தந்து பசியையும் தாகத்தையும் தீர்ப்பதன் மூலம் நல்வாழ்வு பெறலாம். அந்த வகையில் ஐம்புலத்தார் தெய்வம் விருந்தோங்கல் தானொன்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என வள்ளுவர் கூறுகிறார். அந்த வகையில் நம் குடும்பத்தில் தோன்றி மறைந்தவர் நினைவுகளை பாதுகாப்பதும் அவர்களுக்கான வழிபாடு நிகழ்த்துவதும் தென்புலத்தார் ஓம்பல் ஆகும். இதற்கு தான் அமாவாசை வழிபாடு. சிரார்த்தம் எல்லாம் அமாவாசை என்று மறந்தாலும் வருடாந்திர சிரார்த்தத்தை மறந்தாலும் எதற்கென்று இருக்கக்கூடிய சிறப்பான பட்சமான மகாலய பட்சத்தை மட்டும் மறக்காதே என்று சொல்லியிருக்கிறார்கள். மறந்தவர்களுக்கு மகாலயம் என்கின்ற வழக்கு இப்படித்தான் வந்தது. மகாலயபட்சத்தில் மறக்காமல் முன்னோர்களை முறையாக வணங்க வேண்டும். அந்த வகையில் மகாலயபட்சத்தின் போது பக்தியுடன் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து உபச்சாரங்களை வழங்குவது ஒரு புனிதமான கடமையாகும். இது ஆன்மீக வளர்ச்சியையும் அவர்களிடம் நமக்கு உள்ள நன்றியை வளர்க்கிறது என்கின்றது. அது மட்டுமில்லாமல் மகாலயத்தின் 15 நாட்களில் செய்யும் சடங்குகள் மூலம் நமது குல முன்னோர்களை வரவேற்று கௌரவிக்கிறோம். இது கடந்த கால மற்றும் தற்போதைய தலைமுறைகளுக்கு இடையேயான பிணைப்பை வழிபடுத்தும், அவர்களது ஆசியை பெற்றுத்தரும் என்கின்றது. அது மட்டுமில்லாமல் மகாலயபட்சத்தின் போது சிரார்த்தத்தை செய்வது இறந்த ஆன்மாக்களுக்கு அமைதியையும் நற்கதியையும் வழங்குகிறது. மேலும் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைய உதவுகிறது என்று மகாலயபட்சம் குறித்து சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் பிதுர்கள் எனப்படும் முன்னோர் ஆடி அமாவாசைக்கு வந்து மகாலய அமாவாசை காலத்தில் இங்கே தங்கி தை அமாவாசை முடிந்து பூலோகத்திலிருந்து தங்களுடைய பிதுர்லோகத்திற்கு திரும்ப புறப்படுகிறார்கள். நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் நம்முடைய குடும்பங்களில் உள்ள தோஷத்தை நீக்குவதற்காகவும் தங்கள் சக்தியை
பயன்படுத்தி நமக்கு நல்லாசிகள் வழங்குவதற்காகவும் நம்மை தேடி வருகிறார்கள். மகாலயபட்சம் முன் உள்ள நாட்கள் அவர்கள் வருகை நாட்கள், மகாலயபட்சத்திற்கு பின் உள்ள நாட்கள் நம்மிடம் இருந்து விடை பெற்று திரும்பி செல்லும் நாட்கள். அப்படி செல்லும் அவர்கள் வழிக்கு வெளிச்சம் தருவதாகவே தீபாவளி, கார்த்திகை முதலிய நாட்களில் நாம் தீபம் ஏற்றுகிறோம். அது மட்டுமில்லாமல் எந்த கடனை அடைத்தாலும் அடைக்காவிட்டாலும் நீர்த்தார் கடனை அடைக்காமல் விடக்கூடாது. நீங்கள் ஒரு கோரிக்கைக்காக குலதெய்வத்தை நாடியோ இஷ்ட தெய்வத்தை நாடியோ சென்றால் உங்களுடைய கோரிக்கை பலிப்பதும் பலிக்காமல் இருப்பதும் நீங்கள் நீர்த்தார் கடனை நிறைவேற்றி இருக்கிறீர்களா இல்லையா என்பதை பொறுத்துதான். நீர்த்தார் கடனை நிறைவேற்றாமல் நீங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அணுக முடியாது. தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தா அப்பா என்று வரிசையாக வரும் சங்கிலி தொடரில் இவ்வுலகில் வந்து வாழ்ந்து அடுத்த சந்ததியை ஏற்படுத்திவிட்டு சென்றவர்களுக்கு செலுத்தும் நன்றி கடன்பாடுதான் இந்த மகாலய வழிபாடு. எனவே எதை மறந்தார் மகாலயத்தை மறக்காதே, அதாவது மகாலய வழிபாடு. எனவே எதை மறந்தாலும் இதை மட்டும் மறக்க கூடாது. தெய்வ வழிபாட்டை மறந்தாலும் கூட பிராய்ச்சித்தம் உண்டு. ஆனால் நேர்த்தார் வழிபாடு மறந்தால் பிராய்ச்சித்தம் செய்வது கடினம். அது குடும்ப பலவிதமான தொல்லைகளை கொடுக்கும். சாபத்தினால் அல்ல, அவர்களை மறந்ததால் வந்த விளைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் முன்னோர்கள் சிலர் வேறு பிறப்பு பிறந்திருக்கலாம் அல்லது முக்தி அடைந்திருக்கலாம். மறுபிறவிகள் எடுத்தால் முக்தியை அடைந்தாலும் அல்லது பித்ருலோகத்திலேயே இருந்தாலும் பித்ரு பூஜைகள் ஏதோ ஒரு வகையில் பித்ரு தேவதைகளின் மூலம் அவர்களை சென்றடைகின்றன. மறுபிறவி பெற்ற பின்னும் அது அவர்களுக்கு பயன் பெறுகிறது. அது மட்டுமல்ல, அவர்களை நினைத்து செய்யும் நன்றி உணர்வால் நமக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். நமது முன்னோர்களில் யார் யார் பிறவா நிலை அடைந்தனல என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதால் பித்ரு பூஜைகளை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் என ஆன்றோர்கள் ரிஷிகள் வலியுறுத்துகிறார்கள். நாம் செய்யும் பித்ரு பூஜை வீணாவதில்லை. யார் யார் இந்த பித்ரு பூஜைகளை செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் செய்ய வேண்டும். குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். சங்க காலத்தில் பெண்கள் செய்த நேர்த்தார் வழிபாடு பற்றிய பல குறிப்புகள் இருக்கின்றன. திருமணமான பின் தன்னுடைய தாய் தந்தையர் மறைந்து விட்டால் அவர்களை பெண் வணங்கலாம். ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் முறையான விரதம் இல்லாமல் தர்ப்பணம் செய்யாமல் கோவிலுக்கு சென்று தானம் செய்யலாம். வீட்டில் பெரியோர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை செய்யலாம். பொதுவாக சில தர்ப்பணம், சிரார்த்தம் ஆண் வாரிசுகள் செய்ய வேண்டும் என்றே சாஸ்திரங்கள் சொல்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த மகாலய அமாவாசைக்கும் மகாபாரதத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு. இந்த அமாவாசை வருவதற்கு காரணங்கள் சாஸ்திரங்கள் பல இருந்தாலும் செவிவழி கதையாக கர்ணன் கதையோடு இணைத்து சொல்லப்படுகிறது. மகாபாரதத்தில் குருச்சேத்திர போரில் கர்ணன் இறந்து விட்டான். வாழும்போது பலருக்கும் அள்ளி அள்ளி தந்த கர்ணன் தென்திசை உலகமான யமலோகத்திற்கு சென்றான். ஆனால் அவன் சாப்பிட அமர்ந்த போது அவனுடைய தங்க தட்டில் உணவுக்கு பதிலாக வெள்ளிக்காசு தங்க காசுகள் இருந்தன. எதை தருகிறோமோ அதுவே கிடைக்கும் என்பது போல வெள்ளிக்காசுகளை வைத்து பசியாற முடியுமா? ஏன் எனக்கு அன்னம் தரவில்லை என்று கர்ணன் கேட்டான். நீ உன்னுடைய முன்னோர்களுக்கான வழிபாட்டை செய்யவில்லை என்றான் யமதர்மன். உடனே கர்ணன் வருந்தினான். இதற்கு என்ன பிராய்ச்சித்தம் செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அப்போதுதான் யமதர்மராஜன் சொன்னான், கர்ணா, நான் உனக்கு 15 நாட்கள் அவகாசம் அளித்து பூமிக்கு செல்ல அனுமதி வழங்குகிறேன். அங்கே உன் முன்னோர்களை கண்டறிந்து முறையான நேர்த்தார் கடன் செய்து விட்டு வா என்று அனுப்பி வைத்தான். பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் யார் என்பதை அறிந்து கொண்டான். அவர்களுக்கு தர்ப்பணம் அளித்தான். சிரார்த்த காரியங்களை நிறைவாக செய்தான். பிதிர்கடன் அடைபட்டதும் கர்ணனுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்தது. கர்ணன் பூமியில் வந்து தங்கி இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்த காலமே இந்த மகாலயபட்சம் என்கின்றோம். இதன் சாரமாக தான் இந்த செய்தி வந்தது. ஒருவன் வாழும் காலத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து அவர்களை திருப்தியைப்படுத்தினால் மட்டுமே அவனுக்கு பித்ருலோகத்தில் சுகமான வாழ்க்கை கிடைக்கும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் கர்ணன் முன்னோர் வழிபாட்டை செய்து பித்ரு கடனை முடித்து கொண்டு திரும்பினான். அதன் பிறகு அவனுக்கு ராஜ விருந்து அளிக்கப்பட்டது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களான நீங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.